காங்கிரஸ் திமுக இடையே நிலையான நம்பிக்கை இல்லை என கூறியுள்ள தமிழிசை சவுந்தரராஜன், இந்த சட்டப்பேரவை தேர்தல் பாஜக கூட்டணிக்கானது எனவும் மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யாத அரசாங்கமாக இருந்து வரும் திமுக அநீதி ஆட்சி முடியவுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். 23 மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் வருகையை தமிழகம் மிக மிக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நாங்கள் பிரதமருக்கு நன்றி சொல்வோம். ஏனென்றால் தமிழ் பொங்கலை தலைநகரில் கொண்டாடி எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்று தமிழகம் இருக்கிற சூழ்நிலையில் நிச்சயமாக எதிர் வாக்குகள் தான் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் கிடைக்கும். இன்றைக்கி காங்கிரஸ் திமுகவுக்கு அவர்களுக்குள்ளே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் இப்போ அவர்களுக்குள்ளே இப்போ எங்களை பார்த்து தான் இன்னும் நீங்கள் கூட்டணி அமைக்கலையா, பிரிந்து இருக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள் இன்று அவர்கள் பிரிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி திமுக கூட்டணி 2026 தேர்தலை சந்திப்பதற்கு அவங்க கூட்டணியாக இருப்பாங்களான்னு நமக்கு சொல்ல முடியாது. நேற்று கூட காங்கிரஸை சார்ந்தவர்களெல்லாம் சேர்ந்து சந்தித்திருக்கிறார்கள். ஆக 1967 திமுக தான் காங்கிரஸை முடிச்சுது. அதுக்கப்புறம் 2 பேரும் கை சேர்த்தாங்க. இன்றைக்கி 2 பேரும் ஒருத்தங்க முடிச்சுக்குவாங்க, அவ்வளோதான். தமிழ்நாட்டில் அநீதியும் முடிஞ்சு போயிடும், மிகவும் மோசமான ஆட்சி முடிஞ்சு போயிடும். 2026 பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கானது என்பது உறுதி செய்யப்படும்.